வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்கஹால் ஃபீனால் ஈத்தர்ஸ் சாப்டரில் இருந்து ஆல்மோஸ்ட் ஆல்கஹால் ஃபீனால்ஸ் ரெண்டுமே நம்ம இது வரைக்கும் முடிச்சிட்டோம். ஸோ இது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஈத்தர்ஸ்னுடைய இன்ட்ரொடக்ஷன் அண்ட் இட்ஸ் ஐயூபேக் நாமன்கிளேச்சர் அலாங் வித் த காமன் நாமன்கிளேச்சரும் பார்ப்போம். சரியா? ஸோ இப்போ தான் டாக்டர் பாலாஸ் கெமிஸ்ட்ரி சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு வீடியோக்கு ஒரு லைக்கிங் கொடுத்துருங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ஷேர் பட்டனை தட்டி விட்டு நமக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 2026-27 பேட்ச்க்கான வீடியோஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா அதனுடைய பிளேலிஸ்ட்டை மேலே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஹாலோ ஆல்கேன்ஸ், சொல்யூஷன்ஸ், தென் ஆல்கஹால் ஃபீனால்ஸ் இந்த சாப்டர்ஸ்க்கு பண்ணியிருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ ஈத்தர்ஸ் இன்ட்ரோடக்ஷன். எஸ் கண்ணா, வாட் டு யூ மீன் பை ஈத்தர்ஸ்? ஈத்தர்ஸ்னால் என்ன கண்ணா? ஈத்தர்ஸ் ஆர் நத்திங் பட், எப்படி கொடுக்கலாம்? இட் இஸ் நத்திங் பட் த ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப், it is nothing but the replacement of alkoxy or aryloxy group, alkoxy group or aryloxy group in hydrocarbon அப்படின்னு கொடுக்கலாம். அப்போனா என்ன அர்த்தம்? இப்போ நான் ஒரு மீத்தேன் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதில் எப்படி எழுத போகிறேன்னா CH3Hன்னு எழுத போகிறேன். அப்போ இந்த ஹெச்சுக்கு பதிலாக எய்தர் ஒரு OCH3 குரூப் இருக்கலாம், இல்லை ஒரு OC2H5 குரூப் வரலாம், இல்லை ஒரு OC6H5 குரூப் வரலாம். அப்போ இது ரெண்டு இருந்ததுன்னா அல்காக்சி குரூப் வருதுன்னு அர்த்தம். அப்போ இவர் சப்ஸ்டியூட்னா அரைலாக்சி குரூப் உள்ள வராருன்னு அர்த்தம். புரியுதா? அப்போ எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குங்கன்னா, ஃபஸ்ட்டு இதில் CH3, இந்த ஹெச்சுக்கு பதிலாக OCH3, அப்போ CH3OCH3 அப்படின்னு ஒரு ஈத்தர்ஸ் ஃபார்ம் ஆகும். ரெண்டாவது கேஸில் பாருங்கள் CH3OC2H5ன்னு கிடைக்கும். மூணாவது கேஸில் பாருங்கள் CH3O தென் C6H5 அப்படின்னு கிடைக்கும். புரியுதா? C6H5 அப்படின்னு கிடைக்கும். கிளியரா? அப்போது இதில் ரெண்டு கேஸ் இருக்குக்கண்ணா. என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, தெர் ஆர் டூ கேசஸ் வென் ROR அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இதுக்கு பேர் சிம்மட்ரிக்கல் ஈத்தர். வாட் இட் இஸ் கால்? சிம்மட்ரிக்கல் ஈத்தர்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. சிம்மட்ரிக்கல் ஈத்தர்ஸ்னா என்ன? அதாவது ஆக்சிஜனோட ரெண்டு சைடில் அட்டாச் ஆகிருக்கக்கூடிய அல்கைல் குரூப் எப்படி இருக்கணும்? சிமிலராக இருக்கணும், சேமாக இருக்கணும். இங்கே ஆறுனா இங்கேயும் ஆறு தான். புரியுதா? இப்படி இல்லாமல் ஒரு பக்கம் ஆறு ஒரு பக்கம் R' வேறு ஏதாவது குரூப் வந்தால் அது எப்படி நேம் பண்ணலாம்? இட்ஸ் கால் அன்சிமெட்ரிக்கல் ஈத்தர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் கொடுக்கலாம். ஸோ விச் இஸ் கேட்டகரைஸ்ட் as two categories, symmetrical ethers and unsymmetrical ethers. அதே மாதிரி இதில் ஒரு ஃபினைல் குரூப் உள்ள வந்துச்சு அப்படின்னா இதை அரைல் ஈத்தர்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. அரைல் ஈத்தர்ஸ், அதாவது அல்காக்சி குரூப்புக்கு பதிலாக அரைலாக்சி குரூப் உள்ள வந்துருச்சு அப்படின்னா அதை அரைல் ஈத்தர்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. இது அல்கைல் ஈத்தர், இது அரைல் ஈத்தர்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. புரியுதா? வெரி சிம்பிள். அப்போ சிம்மட்ரிக்கல் ஈத்தர் அண்ட் அன்சிம்மட்ரிக்கல் ஈத்தர்ஸ் அப்படின்னு ரெண்டு கிளாசிஃபிகேஷனாக கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்போ காமன் நேம் பார்க்கலாம் ஈத்தர்ஸ்க்கு. வெரி சிம்பிள் கண்ணா. இங்கே காமன் நேம் எப்படி கொடுக்குறாங்கன்னா, ஏன்னா காமன் நேம்லேருந்து நம்ம போனால் தான் நமக்கு ஐயூபேக் நாமன்கிளேச்சர் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் காமன் நேம் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். பாருங்கள், இப்போ நான் ஒரு CH3OCH3ன்னு எடுத்துக்கிட்டேன். இது காம்பவுண்ட் எப்படி நேம் பண்ணலான்னா, இந்த பக்கம் மித்தாயில், இந்த பக்கம் மித்தாயில், அப்போ எப்படி கொடுக்கலாம்? டைமித்தாயில் என்ன கொடுக்கணும்? ஈத்தர்ஸ். டைமித்தாயில் ஈத்தர்னு கொடுக்கலாம். புரியுதா? இப்போ இந்த பக்கம் CH3O, இங்கிட்ட ஒரு C2H5ன்னு எப்படி கொடுக்கலாம்? ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் படி இவர் ஸ்டார்ட்ஸ் வித் ஈத்தாயில், இவர் ஸ்டார்ட்ஸ் வித் மித்தாயில். அப்போ எப்படி கொடுக்கலாம்? ஈத்தாயில் மித்தாயில் ஈத்தர், ஈத்தாயில் மித்தாயில் ஈத்தர் அப்படின்னு கொடுக்கணும். சார் இப்படி இல்லை, சப்போஸ் CH3O C6H5ன்னு இருக்குது சார், இப்போ எப்படி நேம் பண்ணுறது அப்படின்னா அதே ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் படி தான். இது ஃபினைல் குரூப்பு, இது மித்தாயில் குரூப்பு, எம்முக்கு அப்புறம் தான் P. அப்போ எப்படி கொடுக்கலாம்? மித்தாயில் ஃபினைல் ஈத்தர், மித்தாயில் ஃபினைல் ஈத்தர் அப்படின்னு நேம் பண்ணுவாங்கண்ணா. புரியுதுங்களா? மித்தாயில் ஃபினைல் ஈத்தர். ஸோ இப்படி காமன் நேமை பொறுத்த வரைக்கும் அந்த ஈத்தர்னு முடிகிற மாதிரி நேம் பண்ண வைப்பாங்க. ஓகேயா?
இஃப் யூ கோ வித் IUPAC நாமன்க்ளேச்சர், IUPAC அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா, காமனான ஒரு நாமன்க்ளேச்சர் சிஸ்டம். நம்ம ஆல்ரெடி 3 இதுக்கு பார்த்துட்டோம். அதாவது ஆல்கஹாலுக்கு பார்த்துருக்கோம், ஃபீனாலுக்கு பார்த்துருக்கோம், ஹாலோ ஆல்கேனரின்ஸ்க்கு பார்த்துருக்கோம். கரெக்டாக? அப்போ உங்களுக்கு ஓரளவு கிளாரிட்டி இருக்கும். சரி பாருங்கள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ CH3O இந்த இடத்துல ஒரு C2H5 எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஓகேயா? ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செக் பண்ணோம் அப்படின்னா, ஆக்சிஜனுக்கு 2 சைட்லேயும் டிஃப்ரெண்ட் கார்பன்ஸ் இருக்குது. இந்த பக்கம் 2 கார்பன் இருக்குது, இந்த சைடில் 1 கார்பன் தான் இருக்குது. அப்போ லாங்கஸ்ட் கார்பனை அல்கேன்னு முடிக்கணும். அப்போனா என்ன எடுக்கணும்னா, இது லாங்கஸ்ட் செயின், லாங் செயின், இது ஷார்ட் செயின். ஓகே, ஷார்ட் செயினோட என்ன ஆட் பண்ணோம்? யூ ஹேவ் டு ஆட் த வேர்டு கால்டு ஆக்சிங்கிற வேர்டு ஆட் பண்ணோம். லாங் செயினை என்னென்ன முடிக்கணும்? யூ ஹேவ் டு எண்ட் இட் ஆஸ் அல்கேன். அப்போது 2 கார்பன் இருக்கக்கூடிய அல்கேன் எப்படி நேம் பண்ணலாம்? ஈத்தேன் அப்படின்னு முடிக்கணும். புரியுதா? ரைட். அப்போது இது எத்தனை கார்பன்? 1 கார்பனா? அப்போது மெத், அதோட என்ன ஆட் பண்ணோம்? ஆக்சி. அப்போ மீத்தாக்சி ஈத்தேன் அப்படின்னு காம்பவுண்ட் கொடுப்பீங்கண்ணா. புரியுதுங்களா? ஷார்ட் செயினோட ஆக்சிங்கிற வேர்டை ஆட் பண்ணணும். அதாவது இந்த ஆக்சிஜனை இவரோட மெர்ஜ் பண்ணிக்கணும். மீத்தாக்சி ஈத்தேன் அப்படின்னு கொடுக்கணும். புரியுதுங்களா? ரைட். இப்போ பாருங்களேன், இப்போ CH3O, இங்கே ஒரு CH2, இங்கே ஒரு CH2 அகைன், இங்கே ஒரு CH3. இப்போ எப்படி நேம் பண்ணலாம்? யூ நோ தட், உங்களுக்கு மைண்டுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஷார்ட் செயின் இவர் தான், அப்போ அவரோட ஆக்சி ஆட் பண்ணோம். அப்போ இதை மீத்தாக்சின்னு கொடுக்க போகிறோம். கரெக்டாக? மேத் ஆக்சி, மீத்தாக்சி. இத்தனை கார்பன் லாங் செயினில் 3 கார்பன் இருக்கா, அப்போ எப்படி கொடுக்கலாம்? ப்ரோப் ஆல் சிங்கிள் பாண்ட் ஏன் ப்ரோபேன், அப்போ மீத்தாக்சி ப்ரோபேன் அப்படின்னு நேம் கொடுப்பீங்க. புரியுதா? வெரி சிம்பிள் கண்ணா. சப்போஸ் CH3O, இங்கே ஒரு CH, இதில் ஒரு CH3, இதில் ஒரு CH3, இதை எப்படி சார் நேம் பண்ணுறது? அப்போ இந்த சைடில் ஒரு சைடில் லாங் செயினில் 1 கார்பன் தான், ஒரு சைடில் 3 கார்பன் இருக்குது லாங் செயினில். இப்போ எப்படி இதையும் மீத்தாக்சி ப்ரோபேன் தான் கொடுக்கணுமா? நாட் லைக் தட், கொடுக்கக்கூடாது. ஏன்னா இங்கே லாங் செயினோட ஃபஸ்ட்டு கார்பனில் OCH3 இல்லை. அப்போ லாங் செயினுக்கு லீஸ்ட் நம்பரிங். அப்போ இந்த பக்கம் கொடுக்கலாம் அல்லது இந்த பக்கம் கொடுக்கலாம், எப்படி என்ன நம்பரிங் கொடுக்கலாம். எப்படி கொடுத்தாலும் 2வது பொசிஷனில் தான் OCH3 குரூப் அட்டாச் ஆயிருக்கு. அப்போ எப்படி நேம் பண்ணலாம்? 2-methoxy ப்ரோபேன் அப்படின்னு கொடுக்கணும். 2-methoxy ப்ரோபேன், அது மீத்தாக்சி ப்ரோபேன், இது 2-methoxy ப்ரோபேன். ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக? பிரான்ச்சு செயினில் அட்டாச் ஆயிருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நேம் மாற்றிக்கணும். புரியுதா? ரைட். சப்போஸ் ஒரு காம்பவுண்ட் எப்படி இருக்குது? C2H5O, CH2, then CH3. எஸ், இந்த காம்பவுண்ட் எப்படி நான் நேம் பண்ணுறது? வெரி சிம்பிள் இல்லையா? என்ன, 2 சைடில் என்னென்ன கார்பன்? இந்த பக்கம் 2 கார்பன், இந்த பக்கம் 2 கார்பன், பிரித்து எழுதியிருக்கிறாங்க, அவ்வளோதான். அப்போ எப்படி கொடுக்கலாம்? ஒரு சைடில் ஈத்தாக்சி, இன்னொரு சைடில் ஈத்தேன், ஈத்தாக்சி ஈத்தேன் அப்படின்னு கொடுக்கலாம். புரியுதா? ஈத்தாக்சி ஈத்தேன். C2H5 கொடுத்துட்றாங்க. O, CH2, 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 then CH3. எஸ், இந்த காம்பவுண்டை நேம் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ், I'll give you the minute, குயிக்காக. எஸ், நேம் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக? எஸ். லெஃப்ட் சைடில் 2 கார்பன் தான் இருக்குது, இங்கே 4 கார்பன் இருக்குது. அப்போ லாங்கஸ்ட் செயின் இவர் தான். அப்போ இது எப்படி கொடுக்கலாம்? 2 கார்பன் இருக்கிறதோட ஆக்சி ஆட் பண்ணோம். இப்போ ஈத்தாக்சி. எத்தனை கார்பன் லாங் செயினில்? 4 கார்பன், பியூட்டேன், ஈத்தாக்சி பியூட்டேன் அப்படின்னு எடுத்துக்கணும் கண்ணா. புரியுதுங்களா? வெரி சிம்பிள். சப்போஸ் இப்படி இல்லை சார், எனக்கு வந்து காம்பவுண்ட் இப்படி இருக்குது, ரிங்கோட ஒரு OCH3 இருக்குது. ஓகேவா? OCH3, இதை எப்படி நேம் பண்ணலாம்? பாருங்கள், இந்த சைடில் 1 கார்பன் தான், அப்போ மீத்தாக்சி. மீத்தாக்சி எப்படி கொடுக்கலாம்? பென்சீன் அப்படின்னு கொடுக்கலாம். மீத்தாக்சி பென்சீன் கொடுக்கலாம். இந்த காம்பவுண்டுடைய காமன் நேம் பார்த்தீங்கன்னா which is called அனிசோல் அப்படின்னு சொல்லுவோம். அனிசோல் அப்படின்னு சொல்லுவோம். பென்சீன் ரிங் மேலே டைரெக்டாக OCH3 குரூப் அட்டாச் ஆயிருந்துன்னா which is named as அனிசோல் அப்படின்றாங்க. புரியுதா? அனிசோல் அப்படின்றோம். பாருங்கள், சப்போஸ் காம்பவுண்ட் இப்படி இருக்குது, ஒரு சைடில் C6H5, இன்னொரு சைடில் OCH2 எடுத்துட்டேன், அதோட CH2-வை ஒரு 5 டைம்ஸ் கொடுக்குறேன், இங்கே CH3. இப்போ இந்த காம்பவுண்ட் எப்படி நான் நேம் பண்ணலாம்?
வெரி சிம்பிள், நீங்கள் பார்த்தாலே தெரியுது. இந்த சைடில் 6 கார்பன், இந்த பக்கம் 1 5 6 1 7 கார்பன் இருக்குது. அப்போ எப்படி கொடுக்கலாம்? யார் சப்ஸ்டிடியன்ட்? இவர் தான் சப்ஸ்டிடியன்ட். புரியுதா? அப்போ எப்படி கொடுக்கலாம்? பென்சீன்றீங்கன்னா அப்போ பென்சாக்சின்னு கொடுக்கக்கூடாது. எப்படி கொடுக்கணும்? சப்ஸ்டிடியண்ட்டாக கொடுக்கும்போது ஃபீனாக்சி. ஃபீனாக்சி. இந்த பக்கம் எத்தனை கார்பன்? 7 கார்பன். அப்போது ஹெப்டேன். ஃபீனாக்சி ஹெப்டேன் அப்படின்னு கொடுக்கணும். புரியுதுங்களா? இட் இஸ் நேம்ட் அஸ் ஃபீனாக்சி ஹெப்டேன். சரி, இப்படி இல்லை, எனக்கு வந்து இப்போ C6H5O CH2 CH2 thrice CH3. அப்போது இந்த சைடில் 5 கார்பன், இந்த சைடில் 6 கார்பன். இது எப்படி நேம் பண்ணலாம்? which would be named as பென்டாக்சி. ஷார்ட்டஸ்ட் ஃபார்ம் இவர் தான், பென்டாக்சி பென்சீன் அப்படின்னு கொடுக்கணும். புரியுதா? பென்டாக்சி பென்சீன் அப்படின்னு கொடுக்கணும். சார் இப்படி இல்லை, ஒரு பக்கம் 7 கார்பன் 5 கார்பன் இப்படி இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. சப்போஸ் ரெண்டு சைட்லையுமே ஈக்குவல் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் வந்துருச்சு. C6H5 இந்த பக்கம் 6 கார்பன், அந்த பக்கம் 6 கார்பன் தான், கார்பன் தான் செக் பண்ணுறோம். அப்போ CH2 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 அகைன் ஒரு CH2 தென் CH3. இது எப்படி சார் கொடுக்கணும் அப்படின்னா, லாங்கஸ்ட் செயின் யார்? இவர் தான், ஹெக்ஸேன் தான். அப்போ எப்படி கொடுக்கலாம்? ஃபீனாக்சி ஆர் 1 ஃபீனாக்சி ஹெக்ஸேன் அப்படின்னு கொடுக்கலாம். ஃபீனாக்சி ஹெக்ஸேன் தான் கொடுக்கணும். என்ன கொடுக்கக்கூடாது? ஹெக்ஸாக்சி பென்சீன்னு கொடுக்கக்கூடாது. புரியுதா? நாமன்கிளேச்சர்லேயே வருது, ஃபீனாக்சி ஹெக்ஸேன் அப்படின்னு தான் கொடுக்கணும். புரியுதுங்களா? வெரி சிம்பிள் கண்ணா. ஓகே, ரைட். இப்போ இதே இடத்துல பென்சீன் ரிங்கு மேலே நான் என்ன எடுத்திருக்கேன்னா ஒரு OCH3 எடுத்திருக்கேன். இந்த இடத்துல ஒரு இந்த இடத்துல ஒரு CH3 குரூப் எடுத்திருக்கேன். இது எப்படி நேம் பண்ணலாம்? ஹவு கேன் யூ நேம் இட்? அப்போ 1 2 3 4 தான். அப்போ எப்படி கொடுக்கலாம்? 4 மித்தைல் methoxy benzene, 1 methoxy benzene or 4 methoxy anisole அப்படின்னு கொடுக்கலாம். பிகாஸ் anisole is a accepted IUPAC nomenclature. புரியுதா? காமன் நேம் ஃபீனாலுக்கு அனிசோலுக்கு எல்லாமே ஒரே மாதிரி வரும். காமன் நேம் தான் அக்செப்டட் IUPAC nomenclature ஆல்சோ அப்படின்னு எடுத்துக்கணும். கண்ணா புரியுதுங்களா? இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். புரியுதான்னு பாருங்கள். இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேயா? ரைட். இப்போ இதே இடத்துல சப்போஸ் இப்படி ஒரு காம்பவுண்ட் கொடுக்குறேங்க கண்ணா. வாட் இஸ் தட்? ஓகே, இப்படி ஒரு காம்பவுண்ட் பாருங்கள். ரிங்கு மேலே ஒரு OCH3 குரூப் கொடுத்துட்றேன். இங்கே ஒரு CH3 குரூப்பு, இங்கே ஒரு CH3 குரூப்பு. இப்படி கொடுத்துட்டா இதை எப்படி கொடுப்பீங்க நேமு? இங்கேருந்து 1 2 இப்படி கொடுக்கணுமா, இல்லை இதை 1 இதை 2ன்னு கொடுக்கணுமா? ஆரஞ்சு கலர் நாமன்கிளேச்சர் தான் கரெக்டு. ஏன்னா அப்போ தான் லீஸ்ட் லோக்கன்ட் வரும். இப்போ நீங்கள் ஒயிட் கலர் படி நம்பர் பண்ணிங்கன்னா என்ன கொடுப்பீங்க? 1 2 2. அப்போ 1 + 2 + 2 5ன்னு வருது. புரியுதா? ஆனால் இதுவே ஆரஞ்சு கலர் படி நம்பர் பண்ணிங்கன்னா 1 1 2 அப்போ 4 தான் வரும். அப்போ தட் இஸ் கால் லீஸ்ட் லோக்கன்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். புரியுதா? அப்போ எப்படி எடுத்துக்கலாம்? மீத்தாக்சி கார்பன் 2ல் வச்சு எடுத்துக்கணும். அப்போ எப்படி கொடுக்கலாம்? 1 1 டைமித்தைல், 1 1 டைமித்தைல் 2 மீத்தாக்சி. அப்போ எப்படி எடுக்கலாம்னா 2 மீத்தாக்சி 1 1 டைமித்தைல் சைக்ளோஹெக்சேன் அப்படின்னு எடுத்துக்கணும். புரியுதா? டைமித்தைல் சைக்ளோஹெக்சேன் அப்படின்னு எடுத்துக்கணும். லீஸ்ட் லோக்கன்ட் ரூல் தான் ஃபாலோ பண்ணோம். அப்போ நம்பர் த cyclohexane ring to give the lowest set of locants. lowest set of locants தான் நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்றோம். புரியுதா? ஏன்னா இப்போ ஏன் சார் அப்போ ஃபங்க்ஷனல் குரூப் ப்ரையாரிட்டி இல்லையா அப்படின்னா, பிகாஸ் OCH3 குரூப் இருக்குது பார்த்தீங்களா, இது எப்பயுமே எப்படி இருக்குன்னா இஸ் நாட் தி பிரின்சிபல் ஃபங்க்ஷனல் குரூப். வாட் இட் இஸ் கால்ட்? பிரின்சிபல் ஃபங்க்ஷனல் குரூப். ஏன் இது பிரின்சிபல் ஃபங்க்ஷனல் குரூப்பாக இல்லை?
இப்போ நம்ம நார்மலாக ஒரு அல்கேனோ ஒரு கார்பாக்சிலிக் ஆசிடோ ஒரு ஆல்டிகைடோ ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆல்டிகைட் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஆல்கோஹால் அப்படின்னு எடுத்துக்கிறீங்கன்னா இதோட எப்படி முடிப்பீங்க? இதை எப்படி முடிப்பீங்க? do not get any suffix priority. suffix priority இருக்காது இதுக்கு. புரியுதா? suffix priority இருக்காது அப்படின்றாங்க. புரியுதா? யாருக்கு மாதிரி இப்போது அதாவது ஒன்றும் இல்லைக்குன்னா த ஆக்சிஜன் பார்ட் ஆஃப் ஈத்தர் இருக்கு இல்லைங்களா? ஸோ ஈத்தர்ஸ் ஆர் நேம்டு யூஸ்வலி அல்காக்சி ஆர் அரைலாக்சி சப்ஸ்டிட்யூவெண்ட் சிஸ்டம் தான். ஓகே, தே டூ நாட் ஹாவ் எனி சஃபிக்ஸ் ப்ரையாரிட்டி லைக் கார்பாக்சிலிக் ஆசிட், ஆல்டிகைட், ஆல்கஹால். கார்பாக்சிலிக் ஆசிட்னா நீங்கள் ஆயிக் ஆசிட்னு முடிப்பீங்க, ஆல்டிகைட்னா ஆல் அப்படின்னு முடிப்பீங்க, ஆல்கஹால்னா ஆல்னு முடிப்பீங்க. அந்த மாதிரி ஈத்தருக்கு எதுவும் முடிக்க மாட்டீங்க. எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? மீத்தாக்சி. புரியுதா? மீத்தாக்சின் தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. தட் இஸ் வை இட் இஸ் நாட் பிரின்சிபல் ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னு கொடுக்குறாங்க. புரியுதா? அப்போது இன் டூ மீத்தாக்சி 1,1 dimethyl cyclohexane, the oxygen part of an ether என்ன ஆகாது? அது oxygen part of ether they do not have or they do not get any suffix priority like carboxylic acid, aldehyde or alcohols. இந்த மாதிரி இருக்காது அப்படின்னு கொடுக்குறாங்க. புரியுது? தட் இஸ் வை அது என்ன எடுத்துக்கலாம்? இட்ஸ் நாட் பிரின்சிபல் ஃபங்க்ஷனல் குரூப் இல்லாதனால நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? நம்பர் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். புரியுதா? ஸோ பேரண்ட் ஹைட்ரோ கார்பன் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணோம். அப்போ சைக்ளோஹெக்சைன் தான் இங்கே பேரண்டல் கார்பன், மீத்தாக்சி சப்ஸ்டிட்யூயன்ட், மித்தைலும் சப்ஸ்டிட்யூயன்ட். புரியுதா? அப்போ சைக்ளோஹெக்சைன் டு பி டேக்கன் as a parental carbon and methyl group is also substituent, methoxy also substituent. புரியுதுங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட்னா நாமன்க்ளேச்சர் அண்ட் ஆல்சோ இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருக்கோம். ஐ திங்க் ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். முக்கியமாக டாக்டர் பாலாஸ் கெமிஸ்ட்ரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள், உங்கள் கிளாஸ்மேட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தமிழில் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற எங்களை மாதிரியான சின்ன சின்ன க்ரியேட்டர்ஸ்க்கு மிகப்பெரிய உற்சாகமாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. கீப் க்ளீன், கோ க்ரீன். நன்றி, வணக்கம்.